நேரம் காற்று மாதிரி மறைஞ்சிட்ருக்கு. பழைய நினைவுகள் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்ருக்கு. வெளிச்சத்தில் இருக்க பிடிக்கலன்னு இருட்டில் வந்தால் அந்த இருட்லேயும் அது என்ன சித்திரவதை பண்ணிக்கிட்டுருக்கு. தொலைஞ்சு போன உலகத்தில் தவிக்கிற மாதிரி 2 வருஷமாக இப்படி தவிச்சிட்ருக்கேன். அந்த ஒரு நாள் என்னோடய வாழ்க்கையை இப்படி மாற்றின நாள். அன்னையிலிருந்து என்னால் தூங்க முடியலை, சாப்பிட பிடிக்கலை, யார் கூடயும் பேச தோணலை. கடைசியாக சாக நினச்சா அந்த சத்தியம் என்னை சாக கூட விட மாட்டேங்குது. இது எல்லாம் மறக்க இப்போது இது மட்டும்தான் எனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. மார்கஸ், எனக்கு தெரியும் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க. உன் கஷ்டத்தை போக்க நான் வந்துட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. குட் நைட். எவன்டா இந்த லூஸு? இந்த நிலைமைக்கு காரணம் நீதாண்டா. உங்க அண்ணனை நீதாண்டா கொன்ன. மர்டரர், கொலைகாரா. உங்க அண்ணன் நீயே கொண்டுட்டியடா கொலைகாரா. உன்னோட தப்பால தாண்டா உங்க அண்ணன் செத்தான். மர்டரர், நீ ஒரு கொலைகாரன். கொலைகாரா கொலைகாரா கொலைகாரா. பெல் அடிக்காதீங்க. வரேன். பெல் அடிக்காதீங்க, வரேன். யாரு? என்ன இது பாக்ஸ்குள்ள அப்படி என்ன இருக்கு? சைலன்ஸ் கிளீன்ஸ் யுவர் கில்ட். சார், ப்ளீஸ் 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 என்னை விட்டுடுங்க. என்னோட தம்பியை நான் காப்பாத்திட்டு திருப்பி வந்துடுறேன். இங்க வர மட்டும்தான் முடியும், திரும்பி போக முடியாது லூக்கஸ். இல்ல இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ், அவனுக்கு என்னை விட்டா வேற யாரும் இல்லை. நான் இல்லைன்னா அவன் செத்துருவான் சார். அப்புறம் ஏன் இங்க வந்து? எனக்கு அங்க வாழ்ற ஜனங்க யாரையும் பிடிக்கல. எந்த தப்பும் பண்ணாத என்ன தற்கொலை பண்ண வச்சுட்டாங்க. தப்பு பண்ண அவங்களே சந்தோஷமா இருக்கும்போது எந்த தப்பும் பண்ணாத நீ செத்துட்டா உன்னை நம்பி இருக்கிற உன்னோட தம்பி என்ன ஆவான்னு யோசிச்சியா? அவன் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கான். அதனாலதான் சார் அவனை காப்பாத்தணும்னு சொன்னேன். சரி, கவலைப்படாத, நான் போய் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தப்புன்னு புரிய வைக்கிறேன். என்னதானே தேடுற மார்க்கஸ்? யார் அது? உங்க குரல் மட்டும் தான் கேக்குது. அண்ணா, நீங்களா? இப்ப பேசின குரல் நீங்க பேசினதா? ஆமா, அது உங்க அண்ணனோட குரல் தான். ஆனா நான் உங்க அண்ணன் கிடையாது. அப்ப நீங்க யாரு? நான் இருந்தவங்களோட வழிகாட்டி. உங்க அண்ணனோட வழிகாட்டியும் நான் தான். பாவம், உங்க அண்ணன் ரொம்ப வருத்தமா இருக்காங்க. அண்ணன் எதுக்கு வருத்தமா இருக்காங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருக்கேனா? தப்பு பண்ணிட்ட. உங்க அண்ணாவோட கடைசி ஆசை நீ நல்லா இருக்கணும்னு. ஆனா நீ உன்னை நீயே வருத்திட்டு இருக்க. எங்க அண்ணா என்னாலதான் செத்தான். அன்னைக்கு நான் தூங்கியிருக்க கூடாது. தூங்காம இருந்திருந்தா அண்ணாவை காப்பாத்திருப்பேன். இதுல உன் தப்பு ஒன்னும் இல்ல மார்க்கஸ். அது உங்களோட விதி, நம்மளால மாத்த முடியாது. அந்த விஷயத்தை நீ பாக்குறியா?
மார்க்கஸ், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுண்ணா. ஐ திங்க் என் டைம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஏண்ணா ஏதேதோ பேசுகிற? ஓ, அந்த வீடியோ நினச்சி அதாவது வருத்தப்படுறியா என்ன? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் ஃபுட் டெலிவரி பண்ண லேட் ஆனதுக்கு அந்த பொண்ணு என்னை அடித்து ஏதோ நான் அடித்த மாதிரி ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிட்டா. அது உண்மையா இல்லை பொய்யான்னு கூட தெரியாமல் இந்த ஜனங்க எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ எதுவும் வருத்தப்படாதண்ணா. எனக்கு தெரியும் நீ எப்படிப்பட்டவன்னு. நம்ம ஜனங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. அவங்க பார்த்ததெல்லாம் உண்மைன்னு நினச்சிருவாங்க. அது உண்மை இல்லை பொய்ன்னு தெரிஞ்சிட்டா இதெல்லாம் மறந்துடுவாங்க. நீ எதுவும் வருத்தப்படாத. தெரியும் மார்க்கஸ், எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தெரியா? சொல்லுண்ணா. என்ன மாதிரி கூலைத்தனமான எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காத. நீ எப்பவுமே ஒரு தைரியமான பையனா வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டணும். அதுதான் என்னோட கடைசி ஆசை. எனக்கு ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருக்குண்ணா. நான் காலையில் பேசுகிறேன். சரி மார்க்கஸ், தூங்கு. என்னை மன்னிச்சிடு தம்பி. நீ குடித்த பாலில் நான் தூக்க மாத்திரையை கலந்துட்டேன். நீ முழிச்சிருந்தா எப்படியாவது என்னை காப்பாற்றிடுவ. எனக்கு இப்போ வாழ பிடிக்கல. இது நான் எடுத்த ஒரு கடைசி முடிவு. அண்ணா, ஓ, பாத்ரூமில் இருக்கியாண்ணா? அண்ணா, இவ்வளோ நேரமாக கூப்பிட்டுருக்கேன். அப்படி என்ன பண்ணிகிட்ருக்க? கதவு தர. அண்ணா, எதுக்கு நான் இப்படி பண்ணிக்கிட்டேன்? சாரி மார்க்கஸ், என்னை மன்னிச்சிடு. நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்த விஷயத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியல. ஒரு நாளும் ஜனங்களோட பேச்சு எனக்கு சித்திரவதையாக மாறிக்கிட்டு இருக்கு. நான் அவ்வளோ கோலையா இல்லை இந்த உலகம் அவ்வளோ பலசாலியான்னு தெரியல. ஆனால் ஒன்று, இதில் அந்த பொண்ணோ இல்லை இந்த ஜனங்களோ யார் தப்பும் கிடையாது. நான் எடுத்துக்கிற ஒரு கோலைத்தனமான ஒரு முடிவு தான் இது. என்ன நினச்சி நீ ஒன்றும் வருத்தப்படாத. நான் உயிரோடு இல்லைனாலும் உன் மனசில் எப்பயுமே நான் ஒரு சின்ன நினைவாக வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பேன். பார்த்துட்டியா? அழாத மார்க்கஸ். உங்க அண்ணோட சத்தியம்தான் என்னை இங்க வர வச்சது. இந்த குடிப்பழக்கத்தினால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்த உன்னை காப்பாற்ற தான் நான் வந்தேன். இந்த குடிப்பழக்கம் என்னை காப்பாற்றுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அண்ணனோட சத்தியத்தை மீறுவன்ட்டு தெரியாது. கடந்த காலத்தை நம்மளால மாற்ற முடியாது. எதிர்காலத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும். இப்போ நடந்தது கனவா இல்லை நிஜமானு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சது, நம்ம மனுஷனோட வாழ்க்கை ரொம்பவே வித்தியாசமானது. நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அங்கே கொஞ்சம் சந்தோஷம், நிறைய கஷ்டம். அந்த கஷ்டத்தை மறக்கிறன்னு பேரில் இங்கே என்ன மாதிரியே நிறைய பேர் இந்த போதைக்கும் சிகரெட்டுக்கும் அடிமையாகிடுறாங்க. அவங்க வாழ்க்கையை அவங்களே அழிச்சிக்கிறாங்க. அந்த கஷ்டத்தோட ஆணிவேர் என்னன்னு தெரிஞ்சாலே இங்கே பல பிரச்சனையை நம்மளால் ஈஸியாக தீர்த்த முடியும். எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன்.